கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த தியான நேரத்திலே தேவனுடைய நல்ல பிரசன்னத்தை ருசி பார்க்கும்படியாக நம்மை நடத்தி கொண்டு வந்த ஆவியானவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். இன்றைய தியானத்திற்கான வசனம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நிருபங்களில் வாசிக்கின்றோம். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொன்னால், அந்த பாவத்தின் நிமித்தம் வந்த சாபங்களையும் சாபத்தின் கூறுகளாகிய வேதனைகளையும் ஆமேன் அவருடைய இரத்தம் பரிகரித்திருக்கிறது என்பதுதான் பொருள். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த வசனம் நம்மை மிகவும் எச்சரித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை போல் இருக்கிறது. ஆனாலும் உணர்த்தி காண்பிக்கிற ஒரு நல்ல வசனம். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் ஆமேன் நீக்கி சுத்திகரித்து ரட்சித்திருக்கிற போது, பாவத்தின் நிமித்தம் உண்டான எந்த சாபங்களையும் அவர் பரிகரித்திருப்பார் என்று விசுவாசிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் அல்லவா? கர்த்தர் நல்லவர். விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று மார்க் 16ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் வாசிக்க முடிகிறது. விசுவாசித்திருக்கிறோம், நாம் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே ரட்சிப்பின் மேன்மையையும் அனுபவிக்க கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தம் நமக்கு செய்திருக்கிறதான விடுதலையை, நமக்கு தந்திருக்கிற பாதுகாப்பை, நமக்கு தந்திருக்கிற உயர்வை, நமக்கு தந்திருக்கிற மேன்மையை, நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை கவனத்தில் கொள்ளாமல் அந்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, அதனுடைய பொருள் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டும் எந்த வாழ்க்கைக்குள்ளே எந்த பலனும் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், அதனால் எந்த விதமான மாற்றம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இயேசுவின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. இதை யாரும் நேரடியாக செய்வதில்லை, மறைமுகமாக அநேகர் இந்த பிரகாரமாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் இரத்தம் பாவங்களையும் சாபங்களையும் நம்மை விட்டு அகற்றி ஆமேன் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை இந்த பூமியிலே தந்து மறுமைக்குள்ளே நடத்தி கொண்டு போகிறது. என்றைக்கு மனம் திருமணமோ அன்றைக்கே நித்திய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையிலே துவங்கி விடுகிறது. அழிவில்லாத ஜீவனை உடையவர்களாய் பூமியிலே வாழத் துவங்கி அந்த வாழ்க்கையின் வழியாக பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்கின்றோம். செத்து போனதற்கு பிற்பாடு கிடைப்பதல்ல நித்திய ஜீவன், மனம் திரும்பின உடனே கிடைப்பதுதான் நித்திய ஜீவன். மனம் திரும்பின உடனே நித்திய ஜீவனை பெற்றவர்களாய் இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாய் இருள் நிறைந்த பூமியில் வெளிச்சத்திற்குள்ளாக வாழத் துவங்கி அந்த வெளிச்சத்தின் பாதையில் பிரயாணம் செய்கிறவர்கள். இயேசுவின் இரத்தம் என்னை மீட்டிருக்கிறது, என்னை ரட்சித்திருக்கிறது, எனக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறது, என் மேல் பலன் கொண்ட சாபங்களை துரத்தி இருக்கிறது, வியாதிகளை நிர்மூலமாக்கி இருக்கிறது, வேறு எந்த வாழ்க்கைக்கு எதிரான துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் இயேசுவின் இரத்தம் ஆமேன் நீக்கி என்னை வாழ வைத்திருக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவின் இரத்தத்தை குறித்த மேன்மையை ஆமேன் அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இன்னும் நமக்கு சில நல்ல தெளிவு கிடைக்கும். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அநேகர், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் அவர்கள் தாங்களே வாதிக்கப்பட்டார்கள். வாதிக்கப்படுவதும்
விடுதலை பெறாமல் அந்த இடத்தில் கட்டுண்ட இடத்திலே கட்டி கிடப்பதும் அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பு, அவர்களுடைய தனிப்பட்ட செயலா இருக்கிறதே அல்லாமல் ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தில் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்பு ஆமேன் அருளப்படும்படியாய் கர்த்தர் ஆமேன் முன்குறித்து வைத்திருக்கிற நல்ல அற்புதமான ஆரோக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவன் அப்படி ஒரு சித்தத்தை யார் வாழ்க்கைக்குள்ளும் வைக்கவில்லை. இந்த பூமியிலே இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற எந்த மனுஷனையும் அவருடைய இரத்தம் ஆமேன் பாவ சாபங்களை நீக்கி சுத்திகரித்து அவர்களை இந்த பூமியிலே அழிவில்லாத நித்திய ஜீவனை உடைய புதிய வாழ்க்கையை வாழத் துவங்கி இங்கிருந்து அவர்கள் வாழ்ந்து மறுமைக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் அற்புதமான வாழ்க்கை வைத்திருக்கிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இஸ்ரவேலின் 6 லட்சம் குடும்பத்தையும் பாதுகாத்தது என்று சொன்னால், அவர்கள் வீட்டின் இலக்கத்திற்கு தக்க அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அந்தந்த குடும்பத்தை காப்பாற்றியது என்று சொன்னால், அதைவிட மேன்மையானது என் ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் அல்லவா? எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம் என் வாழ்க்கைக்கு எதிரான சகல வேதனைகளையும் சாபங்களையும் நீக்கி என்னை வாழ வைப்பதற்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்குள்ளும் பஸ்காவாகிய இயேசுவின் இரத்தம் உங்களை ஆமீன் எகிப்தியரின் எல்லா உபத்திரவங்களுக்கும் எல்லா பாடுகளுக்கும் சாபங்களுக்கும் நீக்கி உங்களை ரட்சிக்கும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.